63 நாயன்மார்களின் கதைகள். 9வதாக திரு ஏனாதிநாத நாயனார். குலம் சான்றோர் குலம். பிறந்த மாதம் புரட்டாசி மாதம். நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். அவதரித்த தலமும் முக்தி பெற்ற தலமும் ஏனநல்லூர். பொன்னி நதி சோழ நாட்டை சொர்க்க பூமியாக வடிவமைத்திருந்தது. அங்கு எல்லா வளங்களும் ஒரு சேர குவிந்திருந்ததால் மக்களின் செழிப்பும் செல்வாக்கும் மற்ற பகுதிகளை விட உயர்ந்திருந்தது. பஞ்சமும் பிணியும் அங்கு தலை காட்டுவதில்லை. குவிந்து கிடக்கும் செல்வங்களால் கொள்ளையடிப்போரும் இல்லை. நல்லாட்சி நடப்பதால் கலைகளும் பக்தியும் அந்த மண்ணில் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ந்தன. இசையும் நாட்டியமும் திருத்தலங்களிலும் திருவிழாக்களிலும் அரங்கேறி மக்களை ஆனந்தப்படுத்தின. அப்படியானால் சோழ நாடு சொர்க்க பூமிதானே. இந்த சோழ நாட்டில்தான் எய்னன்னூர் என்னும் வளமிக்க ஒரு சிற்றூர் இருந்தது. இன்றைய கும்பகோணத்திற்கு அருகாமையில் இச்சிற்றூர் அமைந்திருந்தது. ஆரவாரமில்லாத அமைதியான ஊர். கண்ணலும் கமுகும் செந்நெல்லும் காற்றில் அசையும் போது ஏற்படும் சலசலப்பும், மாலை மயங்கும் போது பறவைகள் கூடு நோக்கி ஓடி எழுப்பும் சப்தங்களும், அவ்வூரில் இருக்கும் பிரம்மபுரிநாதரின் ஆலயத்தில் காலையும் மாலையும் எழும் மந்திர கோஷங்களையும் தவிர அந்த ஊரில் வேறு சப்தங்கள் எதுவும் கிடையாது. மனிதர்களுக்குள் ஏற்படும் சண்டை சச்சரவுக்கு அங்கு வேலையே இல்லை. எல்லோரும் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக மகிழ்ச்சியாக அனுபவித்தார்கள். இந்நிலையில் யார் கண்பட்டதோ தெரியவில்லை, அந்த ஊரில் வசித்த இருவருக்குள் பகைமை ஏற்பட்டது. அப்பகைமை ஒரு சிறிய போர்க்களமாகவே மாறிவிட்டது. அந்த இருவரில் ஒருவர் ஏனாதிநாதர், மற்றொருவர் அதிசூரன். ஏனாதிநாதரின் மூதாதையர் சோழ மன்னரிடம் சேனாதிபதியாக இருந்தவர். ஏனாதி என்பது சோழ மன்னர் இவருக்கு அளித்த பட்டம். ஆஜானுபாகுவான சரீரமும் யாருக்கும் அஞ்சாத வீரமும் அவரிடம் குடிகொண்டிருந்தது. ஆனாலும் இவர் ஒரு சைவ சித்தாந்த சான்றோர். நெற்றியில் திருநீரும் மேனியில் வெந்நீரும் ருத்ராட்ச மாலைகளும் அவரை அலங்கரித்தன. நெற்றியில் திருநீர் அணிந்த அடியார்களை கண்டுவிட்டால் ஆண்டவனையே நேரில் கண்டுவிட்டதை போல ஆனந்தப்படுவார். அவர்களுக்கு தொண்டு செய்வதையும் பெரும் பாக்கியமாக கருதுவார். பகைவனாக இருந்தாலும் நெற்றியில் நீரணிந்திருந்தால் அவனை பற்றற்ற பரம்பொருளாகவே கருதி பணிவிடை செய்வார். இந்த அன்பர்தான் வாட்பயிற்சி பள்ளி ஒன்றை அவ்வூரில் நடத்தி வந்தார். அரசகுலத்து இளவல்களும் அவரிடம் பயிற்சி பெற ஆர்வங்காட்டி வந்து சேர்ந்தார்கள். அரசகுல மாந்தர்களே அவரிடம் பயிற்சி பெற்றதால் அவரின் கௌரவமும் உயர்ந்திருந்தது. சுற்று வட்டாரத்தில் உள்ள இளவல்களும் இவரின் பயிற்சி பள்ளிக்கு வந்து குவிந்த வண்ணம் இருந்தார்கள். இவரது பயிற்சி முறையும் சிறப்பாக இருந்தது மட்டுமின்றி செயல்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. பல கல்வி முறைகள் செயல்படுத்த முடியாத ஓலை சுவடி படிப்புகளாகவே இருந்தது. ஆனால் இவர் அந்த வாட்பயிற்சியில் உடைவாளை போர்க்களத்தில் எப்படி கையாள வேண்டும், எதிரியினிடம் எவ்வாறு கையாள வேண்டும், விலங்குகளிடம் எவ்வாறு கையாள வேண்டும், தற்காப்புக்காக எவ்வாறு கையாள வேண்டும் என்று பகுத்து ஆய்ந்து பயிற்சி அளித்தார். அப்படி பயிற்சி பெற்றவர்கள் உடல் வலிமை மிக்க பெரும் வீரர்களாக வெளியேறினார்கள். இதனால் இவரிடம் இக்கலையை கற்றுக்கொள்ள இளவல்கள் போட்டி போட்டுக்கொண்டு சேர்ந்தார்கள். வருமானமும் பெருகியது. அப்படி கிடைத்த வருமானத்தை அவர் சிவனடியார்களுக்கு செலவு செய்வதற்காகவே பயன்படுத்தினார். இங்குதான் ஒரு சிறிய சிக்கல் உருவானது. நாம் முன்பு குறிப்பிட்டோமே அதிசூரன், அந்த அதிசூரன் வடிவத்தில் சிக்கல் துவங்கியது. ஆம், அந்த அதிசூரனும் ஒரு வாட்பயிற்சி பள்ளி நடத்துபவர்தான். ஞாயிற்றுக்கிழமை நாய் சந்தைக்கு போய் வந்த கதையாக அந்த வாட்பயிற்சி பள்ளிக்கூடம் நடந்தது. இங்கு ஞாயிற்றுக்கிழமை நாய் சந்தைக்கு போன கதை உங்களுக்கு தெரிய வேண்டுமல்லவா? அதாவது நாயை வளர்க்கும் முதலாளி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மாட்டு வண்டியை பூட்டிக்கொண்டு பக்கத்து நகரத்தில் நடக்கும் சந்தைக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி வண்டியில் போட்டுக்கொண்டு வீடு திரும்புவது வழக்கம்.
அப்போது வண்டி புறப்படும் போது அவர் வளர்க்கும் நாயும் வண்டிக்கு பின்னால் சந்தை வரை பின்தொடர்ந்து ஓடும். சந்தையில் பொருட்களை வாங்கிக் கொண்டு வீடு திரும்பும் போது நாயும் வண்டியின் பின்னாலேயே ஓடி வந்துவிடும். அப்படி வந்த பிறகு பக்கத்து வீட்டு நாய், எங்கே காலையிலிருந்து ஆளை காணோம் என்று கேட்டால், அதை ஏன் கேட்கிறாய், இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா, சந்தைக்கு போய்விட்டு வந்தேன் என்று கௌரவமாக பதில் சொல்லுமாம். அப்படித்தான் அதிசூரனும் தானும் ஒரு பயிற்சி பள்ளி நடத்துவதாக கூறிக்கொண்டு அதற்கான தகுதி ஏதும் இல்லா பயிற்சி பள்ளி நடத்தி வந்தான். ஆனால் மாணவர்கள்தான் எதிர்பார்த்த அளவுக்கு வரவில்லை. வந்த சிலரும் அந்த பள்ளியை விட்டு விலகி ஏனாதிநாத பள்ளியில் சேர்ந்து கொள்வார்கள். இது அதிசூரனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி அவனுக்கு கோபத்தை உண்டாக்கியது. வருமானம் குறைந்து போனதால் ஏனாதிநாதரை தன் ஜென்ம எதிரியாகவே பாவித்து விட்டான். அவரின் பள்ளியை எப்படியாவது அங்கிருந்து அகற்றிவிட்டு தன் பள்ளி மட்டுமே அங்கு செயல்பட வேண்டும் என்று எண்ணி அதற்கான திட்டத்தையும் தீட்டத் தொடங்கினான். ஆரம்பத்தில் ஒரு திட்டமும் உருவாகவில்லை. தீவிரமாக சிந்தித்தான். சில நாட்கள் கழித்து அவனுக்கு ஒரு எண்ணம் உதயமாயிற்று. அதாவது ஏனாதிநாதரை போர் புரிந்து வென்று அவரிடம் உள்ள தொழிலை பறித்து வாட்பயிற்சியின் ஏகபோக உரிமையாளனாக வேண்டும் என்பதுதான் அவன் திட்டம். அத்திட்டத்தின்படி அவன் உறவினர்கள், தெரிந்தவர்கள், அனுதாபிகள் என்று ஒரு சிறு கூட்டத்தையும் தயார்படுத்தி அவர்களை அழைத்துக் கொண்டு ஏனாதிநாதர் இல்லத்திற்கு சென்றான். கிட்டத்தட்ட ஆயுதங்களுடன் ஒரு சிறு படையோடு வந்தவன் வீட்டுக்கு வெளியில் இருந்து போர்க்குரல் எழுப்பினான். அதை கேட்ட ஏனாதிநாதருக்கோ ஏதும் புரியவில்லை. அதிசூரன் அவரை நோக்கி, ஏனாதிநாதா, ஒரே உரையில் 2 வாட்கள் இருக்க முடியுமா? அப்படி இருக்க ஒரே ஊரில் எனக்கு 2 பயிற்சி கூடங்கள் என்று சத்தமாக தன் குரலை எழுப்பினான். அதை கேட்ட ஏனாதிநாதர் அதிர்ச்சியுற்று, எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றார். புரியும்படி சொல்கிறேன் கேள். ஒரே பயிற்சி அளிப்பதற்கு எதற்கு ஒரே ஊரில் 2 பள்ளிகள், 2 ஆசிரியர்கள்? அது பயிற்சி பெற வரும் மக்களை குழப்பி விடாதா என்று ஒரு கேள்வியை கேட்டு நிறுத்தினான். அதற்கு ஏனாதிநாதர், ஓ, மக்களுக்காக இதை நீங்கள் கூறுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. 2 தேவையில்லைதான். அதனால் நீங்கள் உங்கள் பள்ளியை மூடிவிடுங்கள், மாணாக்கர்களுக்கும் நல்லது நடக்கும் என்று சொல்லிவிட்டு ஏனாதிநாதர் திரும்பினார். ஏனாதிநாதரே, சற்று நில்லுங்கள். நாம் இருவரும் போர் புரிவோம். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் பயிற்சி கூடத்தை நடத்தி கொள்ளட்டும் என்று கூறி அவர் முகத்தை உற்று நோக்கினான். ஏனாதிநாதர் அவன் எண்ணத்தை புரிந்து கொண்டு, சில பேருக்கு பதில்களை அவர்கள் மொழியிலேயே சொல்ல வேண்டியிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டார். ஊருக்கு வெளியே ஒரு இடம் குறித்து அந்த இடத்தில் சண்டை தொடங்கியது. உண்மையிலேயே அது ஒரு போர்க்களமாகவே மாறிவிட்டது. இருபுறத்திலிருந்தும் அம்புகள் பறந்தன, வாட்கள் உரசின, ஈட்டி எதிரிகளின் மார்பை துளைத்தன. கையிழந்தோறும் காலிழந்தோறும் போர்க்களத்தை விட்டு ஓடத் தொடங்கினர். சிரசுகள் அறுபட்டு உடல்கள் சிதறுண்டு கிடந்தன. ஏனாதிநாதரின் வாழ்வீச்சு எதிரிகளின் தலைகளை கொய்ந்து அதனை பந்தாடியது. அதிசூரனோ அரவமின்றி போர்க்களத்தை விட்டு புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான். சண்டை ஓய்ந்தது. காலங்கள் மாறி நாட்கள் உருண்டோடியதே தவிர அதிசூரனின் ஆழ் மனதில் இருந்த வன்மம் மாறவில்லை. ஏனாதிநாதரிடம் தோல்வியுற்று ஓடி வந்தது மறையா வடுவாய் மனதில் குடிகொண்டிருந்தது. ஏனாதிநாதரை எப்படி சாய்ப்பது என்று அடிமனதில் ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாய் தெரிந்தது, அது வீரத்தால் அவரை வெல்ல முடியாது என்று. ஆனால் போர்க்களத்தில் வியூகம் அமைப்பதும் சூழ்ச்சி வலை பின்னுவதும் இயல்புதானே. ஆகவே அதிசூரனின் மனதிலும் சூழ்ச்சி என்னும் சுழல் மயம் கொள்ள ஆரம்பித்தது. அதிசூரன் அவனது ஏவலாளை அழைத்தான். அவன் காதில் ஏதோ கிசுகிசுத்தான். நான் சொன்னதை அப்படியே ஏனாதிநாதனிடம் போய் சொல்லிவிடு, எப்பொழுதே புறப்படு என்று அவனுக்கு கட்டளையும் இட்டான்.
அவனது கட்டளையை நிறைவேற்ற அந்த ஏவலாளும் ஏனாதிநாதரிடம் போய் நின்றான். அவரிடம், ஐயா, நான் அதிசூரரிடமிருந்து வருகிறேன், தங்களுக்கு ஒரு செய்தி சொல்லும்படி என்னை பணித்தார் என்று சொன்னான். அதற்கு ஏனாதிநாதரும் நிதானமாக, சொல்லுங்கள் என்றார். நீங்கள் இருவரும் போர் புரிவதால் இதில் சம்பந்தப்படாத நிறைய வீரர்கள் உயிர் துறக்கிறார்கள். அதில் அதிசூரனுக்கு உடன்பாடில்லை. அன்று சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாததால் அவர் அன்று தோற்கும்படி நேர்ந்துவிட்டது. இல்லை, வெறிநாய்கள் வேட்டைக்கு உதவாது, அதுதான் உண்மை. சரி, உங்கள் நோக்கம் என்ன, அதை சொல்லுங்கள் என்று பதில் கொடுத்தார் ஏனாதிநாதர். அதனால் நீங்கள் இருவரும் தனியாக நேருக்கு நேர் மோதினால் உண்மையில் வல்லவர்கள் யார் என்று தெரிந்துவிடும் என்று அவர் அபிப்பிராயப்படுகிறார். சம்பந்தமில்லாதவர்கள் உயிரிழப்பதையும் தடுக்கலாம் அல்லவா என்றான். போர்க்களம் பிரசவிக்கும் இடமா என்ன? உயிர்விடும் இடம்தானே. எரிகின்ற காட்டு தீயில் அகில் என்ன, சந்தனம் என்ன, எல்லாம் கரியாகத்தான் வேண்டும். சரி, போகட்டும். அவரின் விருப்பத்தை நானும் ஏற்கிறேன். இடத்தையும் காலத்தையும் குறிக்கச் சொல். இப்போது நீ புறப்படலாம் என்று விடை கொடுத்து அவனை அனுப்பி வைத்தார். இடமும் கிழமையும் நேரமும் குறிக்கப்பட்டது. இருவரும் போர் புரிய தொடங்கினார்கள். ஏனாதிநாதர் வாளை சுழற்றினார். கண்களில் தெரிந்த தீப்பொறி வாளிலும் தெரிந்தது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாய்ந்து தனது வீர விளையாட்டின் வித்தைகளை காட்டினார். அதிசூரன் கத்தியே சுழற்றிய நேரத்தை விட அவன் கேடயத்தை கொண்டு தன் முகத்தையும் மார்பையும் மூடிக்கொண்டிருந்த நேரம்தான் அதிகம். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவன் முகத்தையும் மார்பையும் கேடயம் கொண்டு மறைத்துக் கொண்டான், அவ்வளவுதான். தண்ணீர் சுழலில் சிக்கிய துரும்பு போல கரகரவன சுழன்று தத்தளித்தான். ஏனாதிநாதரின் வாளுக்கு தப்பிக்க மூலைக்கு மூலை ஓடினான். முடியாமல் திக்குமுக்காடினான். ஏனாதிநாதரோ இன்று இவனை விடுவதில்லை என்ற வீராவேசத்தோடு தனது தாக்குதலை கடுமையாக்கினார். அதிசூரன் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் தனது வேஷத்தை கலைக்கும் நேரம் வந்துவிட்டது என்று எண்ணினான். தன் போரின் வேகத்தை குறைத்தான். ஏனாதிநாதரும் இவன் ஒன்று அடிபணிவான் அல்லது முன்பு போலவே தோற்றோடுவான் என்று நினைத்தார். இரண்டும் நடக்கவில்லை. அதற்கு பதிலாக கேடயத்தை விலக்கி தன் தோற்றத்தை வெளிப்படுத்தினான். அவனை பார்த்த ஏனாதிநாதர் ஒரு கணம் பிரமித்து விட்டார். அவரது போர் குணம் அவரை விட்டு எங்கோ நடுவிக் கொண்டிருந்தது. அதை கவனித்த அதிசூரனின் முகத்திலோ மகிழ்ச்சியின் சாயல் படர ஆரம்பித்தது. தனது சூழ்ச்சியும் திட்டமும் வென்றுவிட்டதென்றே நினைத்தான். நேருக்கு நேர் போர் புரிந்து ஏனாதிநாதரை வெல்ல முடியாது என்பது ஏற்கனவே அவனுக்கு தெரிந்த செய்திதான். அதனால் அடியார்களின் தவவேடத்தை காட்டி ஏனாதிநாதரை சுலபமாக வீழ்த்திவிடலாம் என்பதை அறிந்து கொண்டு நெற்றியில் திருநீர் அணிந்து உடலெங்கும் வெந்நீர் அணிந்து சிவனடியாராக தத்ரூப வடிவெடுத்தான். இப்பொழுது வாளையும் கேடயத்தையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு களத்தில் இறங்கிவிட்டான். கையில் கேடயம் எடுத்துக்கொண்டது எதிரியின் வாளுக்கு தப்பிப்பதற்காக அல்ல, தன் முகத்தை ஏனாதிநாதருக்கு ஆரம்பத்திலேயே காட்டிவிடக்கூடாது என்பதற்காக. அவன் வகுத்திருந்த திட்டமும் சூழ்ச்சியும் இப்போது நிறைவேறிவிட்டது. அவன் இந்த போரில் வென்றுவிட்டதாகவே எண்ணினான். காரணம், ஏனாதிநாதர் கையில் வைத்திருந்த ஆயுதங்கள் அவர் கையில் இருந்து நழுவி தரையில் விழுந்து கொண்டிருந்தது. அதை கவனித்த அதிசூரன் போரில் தீவிரமாக ஈடுபடுபவன் போல வெறும் வாளையும் கேடயத்தையும் காற்றிலே சுழற்றிக் கொண்டிருந்தான். ஏனாதிநாதரோ பிரமிப்பிலிருந்து இன்னும் முழுமையாக மீளவில்லை. யார் இவர்? அதிசூரனா? இவரா இந்த கோலத்தில்? இதற்கு முன்னால் இப்படி இவரை பார்த்ததில்லையே. இவர் சிவனடியாரா? எனக்கு ஏன் இத்தனை காலம் தெரியாமல் போயிற்று? சிவனடியார் என்பதை இவர் ஏன் மறைக்க வேண்டும்? ஒருவேளை இது பொய் தோற்றமோ? இல்லை, சிவனடியார்கள் பொய் வேடம் புனைய மாட்டார்களே. ஆனால் அடியார்களின் தோற்றமே ஆண்டவன் தோற்றம்தானே. இதுவரையில் அடியார்களுக்கு தீங்கு செய்யாத நான் இப்போது செய்வது தர்மமாகுமா? அடியார் போல் பொய் வேடமிட்டாலும் அதுவும் ஆண்டவன் வகுத்த செயல்தானே.
இப்படி பல வழியில் ஏனாதிநாதரின் சிந்தனை ஓடினாலும் சிவனடியார் வேடம் போட்டவனும் சிவனே எனும் தீர்க்கமான முடிவுக்கு வந்தார். கத்தியின் கூர்முனை கடவுளின் அடியார் முன் கைகூப்பத் தொடங்கிவிட்டது. அதனால் ஆயுதங்கள் சுழல மறுத்து கையில் இருந்து சரிந்தன. அதை கண்ணுற்ற அதிசூரன் அவர் எதிர்வினை ஆற்றவில்லை என்பதை தெரிந்து கொண்டான். ஏனாதிநாதரை வேட்டையாட இதுவே சிறந்த தருணம் என நினைத்து அவரது உயிரை பறிக்க தயாரானான். நியாய தர்மங்கள் அவன் சிந்தனையில் தோன்றவில்லை. போர்க்களத்தில் எதற்கு ஜீவகாருண்யம் என்று எண்ணினான். அதே சமயம் ஏனாதிநாதரோ அதிசூரனை ஆண்டவனின் அவதாரமாகவே பார்த்தார். அடியார்கள் எந்த நிலையிலும் தோல்வியை தழுவக்கூடாது. எந்த வெற்றியிலும் ஒரு வீரம் இருக்க வேண்டும். ஆகவே நாம் ஆயுதத்தை கீழே போடுவது அந்த சிவனடியாருக்கு ஒரு நிராயுதபாணியை தாக்கினார் என்ற அபகீர்த்தி ஏற்படக்கூடாது என்பதற்காக வாளை மீண்டும் எடுத்து யுத்தம் செய்வது போல் பாசாங்கு செய்தார். போர்க்களத்தில் ஜீவகாருண்யம் தேவையில்லைதான். ஆனால் இது ஜீவகாருண்யத்துக்கான போர்க்களம். இதில் தோல்வியுறுவதுதான் தமது வெற்றி என்றது அவரது எண்ணம். அந்த எண்ணம் இமயமலை சிகரத்தை வெற்றி கொண்டு உயர வேண்டும் என நினைத்தது. அது எண்ணமில்லை, உயர்ந்த பக்தி. சந்தர்ப்பத்தை சரியாக கணித்த அதிசூரன் எந்த தயக்கமும் இன்றி ஏனாதிநாதரை வெட்டி சாய்த்தான். மேருமலை சாய்ந்தது. வானம் இடியிடித்து ஏனாதிநாதருக்காய் அழுதது. மின்னல் பளிச்சிட்டு அதிசூரனை பார்த்து நகைத்தது. அப்போது ஆகாயத்தில் பேரொளி தெரிந்தது. ஏகன் அநேகன் எம்பெருமான் உமையாளுடன் விடைமேல் எழுந்தருளினார். அடியார்களுக்காக உயிரையும் துறந்த ஏனாதிநாதரை உயிர் பெறச் செய்தார். பக்தியின் பலனை உலகுக்கு காட்டினார். ஏனாதிநாதரே, நீ எம்மை விட்டு பிரியாதிருக்கும் பெருவாழ்வினை பெறுவாயாக என திருவாய் மலர்ந்து அருளினார். ஏனாதிநாதர் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். எய்னனூர் என்னும் இவ்வூர் ஏனநல்லூர் என்று இப்போது வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி திங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் இவருக்கு குரு பூஜை நடந்தேறுகிறது. ஓம் நமச் சிவாயா, சிவாய நம ஓம். ஏனாதிநாதன் அடியார்க்கும் அடியேன். ஏனாதிநாதர் திரு ஏனாதி நாயனார் என்னும் திருநாமம் பெற்றார். ஓம் நமச் சிவாய, சிவாய நம ஓம். எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன். இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன். ஓம் நமோ நாராயணா. திருமதி சண்முக பிரியா. இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய. ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன். 63 நாயன்மார்களில் அடுத்து வருவது திரு கண்ணப்ப நாயனார். திருச்சிற்றம்பலம். சுபம்.